தமிழ் மொழி இறைவனால் கிடையாது, இறைவனை உணர்ந்தவர்களால் உருவாக்கப்பட்டது. இறைவனை உணர்ந்ததுனால சத்தங்கள் எல்லாம் அங்கேருந்து வந்ததுனால, சத்தம் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு உணர்ந்ததுனால, இப்போ உயிர் எழுத்து அப்படின்னா உயிர் எங்கேருந்து தமிழ்னே நான் பேசி வச்சுருப்பேன் தனியாக ஒரு வீடியோ, அது ஒரு முறை நீங்கள் போய் பார்த்துடலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு உயிர் எழுத்து மெய்யிலேருந்து வந்ததுனால மெய் எழுத்து, உயிரும் மெய்யும் சேர்ந்து வந்தால் உயிர் மெய் எழுத்து. இதனால் பிரிகிற மற்றதெல்லாம் உயிரும் மெய்யும் இருக்கிறதுனால கூடுறதுனால சார்பு எழுத்து. சார்பு எழுத்துக்கொள்ளவும் கூட குற்றி எழுதுகிறோம், குற்றி எழுகிறோம், ஐகாரக்கு இருக்கும், அவுகாரக்கு இருக்கும். இதுக்கும் மேலே பேசும்போது விழி வேற்றுமை, ஒன்றாம் வேற்றுமை, ரெண்டாம் வேற்றுமைன்னு ஒரு 8 வேற்றுமையை வரப்போட்டு இந்த மாதிரிலாம் தனித்தனியாக பேசுகிறோம். அது ஒரு தனியாக இலக்கண பாடமே தனியாக. தொல்காப்பியம் ஒரு ஆன்மீக நூலாக மாற்றிடலாம் நீங்கள், கடவுள் புரிஞ்சிச்சேன்னா. அதனால் அந்த மொழி தமிழ் அப்படின்னாவே அது கடவுள் புரிந்து கொண்ட ஒரு மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. ஏன்னா அந்த மொழி வளமை அப்படி இருக்கிறதுனால. தமிழ்னு ஒரு வீடியோ தனியாக இருக்குது, அதை போய் பாருங்கள் இதை கூட சேர்த்து.